சார் திருமணத்துக்கு பின்னால ஆண் குறை சொல்றது இல்ல, பெண்ணே வீட்டுல உட்காந்து குறை சொல்லுவான். நான் நல்லா திருமணத்துக்கு முன்னாடி எத்தனை மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்ப உள்ளங்கையில வச்சு பாத்துட்டாப்புல, நீ எல்லாம் இடத்த பாக்குற, நீ 8 கிலோ இருந்திருப்ப, உங்க அப்பா உள்ளங்கையில தூக்கி பாத்துருப்பா, இப்ப 80 கிலோ இருக்கிற, எப்படி நாங்க எப்படி தூக்குறதா 80 கிலோவு? அதை விட பெண்களுக்கு ஒரு டைலாக் பாருங்க, எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 8 அடி கூந்தலா இருந்தது, 8 அடி கூந்தலா இருந்தது, இப்ப எலும்பிச்சு பல சைஸ்க்கு ஆகி போச்சு. கிளவியான அப்புறம் முடியும் கூட உதறாங்க. நான் கேட்கறேன், உனக்கு நாள் எலும்பிச்சு பல சைஸ் இருக்குது, ஆம்பளைகளுக்கு சுருள் கேப்பா இருந்தவன் பூரா சொட்டையோ காட்டுக்கிறான் இல்ல, ஏதாவது குறை சொல்றோமா நாங்க? இதுக்கு கல்யாணத்துக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்கிறேன். சார் திருமணத்துக்கு பிறகு இவங்க படுற அவஸ்தை சத்தியமா சொல்றேன் சார், மேடைக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். திருமணத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினாலே அவனுக்கு போதும், திருப்தியான வாழ்க்கை. ஆனா திருமணத்துக்கு பின்னாடி கிம்பளம் வாங்க வைப்பதே நீங்கள் தான் என்பது எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறோம்.